Hello friends, welcome to Remedi's Kitchen. இன்னைக்கு நம்ம சமையல்ல சிம்பிளான பலாப்பழ விதை வச்சு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ், இந்த பலாப்பழ விதை. இதை வந்து நம்ம வேக வச்ச பலாப்பழ விதையை எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பலாப்பழ விதையோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வழுவழுப்பான ஒயிட் கலர் கோட் இருக்கும். ஸோ அந்த கோட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பலாப்பழ விதையை நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பலாப்பழ விதையில் நல்லா சூப்பராக குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நாம் கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பலாப்பழ விதைகளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சரியாக 1 நிமிஷம் போல் இந்த நெய்யோடு சேர்த்து இந்த பலாப்பழ விதையை நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியாக 1 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம அந்த பலாப்பழ விதையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் தூளை பலாப்பழ விதையோட நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணி அதையும் இந்த பலாப்பழ விதையோட நல்லாவே ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். சரியாக 1 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சரியாக 1 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொடி உப்பு இருக்கிறவங்க பொடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கல்லுப்பு இருக்கிறவங்க கல்லுப்பை வந்து தண்ணீராக லைட்டாக டிசால்வ் பண்ணி அந்த உப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கல்லுப்பு தான் இருந்துச்சு, நான் அதனால் அந்த உப்பு தண்ணியை தான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதுக்கு கேரமல் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேனில் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிக்கிறோன்னா, ஏன்னா நம்ம கேரமல் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த சுகர் வந்து இந்த தண்ணியோட சேர்த்து நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு திக்கான கேரமல் பேஸ்ட் ஸ்டேஜில் வந்துடணும். ஸோ அதுக்காக தான் நம்ம குறைவாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சரியாக 2 நிமிஷம் போல் நல்லாவே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த சுகர் வந்து இந்த தண்ணியோட சேர்த்து நல்லா கரைஞ்சி நல்லா கேரமல் பேஸ்ட்டில் நல்லா திக்காக வந்துடும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடணும். இந்த கேரமல் வந்து நல்லாவே திக்காகி அந்த பலாப்பழ விதையோட நல்லாவே ஸ்டிக்காகி சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஜாக் ஃப்ரூட் சீட் ஸ்பைசி கேரமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதை டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் காரமாக இருக்கும், அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே இனிப்பாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாக் ஃப்ரூட் கிடச்சா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி உங்கள் அனுபவத்தையும் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் தி பெஸ்ட். பை பாய்.